இல்ல கௌதம். இல்லையா? என்ன சொல்ற? போன்ல பேசும்போது கூட திருக்கிட்ட எல்லாத்துலயும் சைன் வாங்கிட்டேன்னு சொன்னேன். நான் வரத்துக்குள்ள என்னாச்சு? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கௌதம். சைன் வாங்கிட்டேன்னு சொன்னது நிஜம்தான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்து இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போச்சு. என்ன கவிதா இப்படி ஆயிடுச்சு? நான் தான் சொன்னல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. நீ தான் கேட்கல. அந்த திருவு போட்டு தள்ளலாம் மொத்த சொத்து நம்ம பேருக்கு வரும்ல. கவிதா, நான் சொன்ன உடனே திரும்பி பார்க்காத. யாரோ ஒருத்தர் நம்ம 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். கேஷுவலா பார்க்குற மாதிரி பாரு. கவிதா, யார் இது? புதுசா இருக்கு. முன்ன பின்ன நான் இவரை பார்த்ததே இல்லையே. இவர் என்னோட ஃப்ரெண்டா? என்னது ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுன்னு மொட்டையா சொன்னா எப்படி? எப்ப ஃப்ரெண்டு எப்படி ஃப்ரெண்டுன்னு சொன்னா தானே உன் ஃப்ரெண்டை பத்தி நானும் தெரிஞ்சுக்க முடியும். இத பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. என் ஃப்ரெண்டு யாரு என்னன்னு உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓ, ஆமா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம என்கிட்ட வந்து क्वेश्चन பண்ணிட்டு இருக்க? உனக்கு அதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இங்க பாரு தினேஷ், அதிக பிரசங்கித்தனமா என் விஷயத்துல தலையிடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்புறம் அது உனக்கு நல்லதில்ல சொல்லிட்டேன். ஃப்ரெண்டுன்னு சொன்னா கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு என்ன ஃப்ரெண்டு எப்படி ஃப்ரெண்டுன்னு கேக்குற? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை? நான் யார பார்த்தா உனக்கு என்ன? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு. ஓகே. டேய் சொல்றா. டேய், யார்கிட்ட? ஏங்கிட்டயாவா? உன் வேஷம் ரொம்ப சீக்கிரம் களையதான் போகுது. அதையும் நான் பார்க்க தான் போறேன். இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும் உன் கனவு நிலைக்கணும் நானும் பார்க்க தானே போறேன். ஏய், நான் யாருன்னு தெரியாம ரொம்ப ஓவரா பேசிட்ட. கூடிய சீக்கிரம் கையும் களுமா மாட்டுவேன். அப்போ உன் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறதான் போகுது. அதையும் நான் பார்க்க தான் போறேன்.